அம்மா வீட்டுல யார் இருக்கீங்களா? ஐயா ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். அலைக்கும் சலாம். யாருங்க? நம்ம சமுதாயத்துல இருந்து ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கோம். மறக்காம ஓட்ட போட்டுருங்க ஐயா. சமுதாயத்திலிருந்து ஓட்டு கேட்டு வரீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க உங்களுக்கு சமுதாயத்துக்கு வாக்களிக்கிறோம். இஸ்லாம் சமுதாயத்துல இருந்து நிக்கிறோம். நீங்க எங்களுக்கு இந்த இயக்கத்துக்காக ஓட்டு போட்டுருங்க. ஆமா, 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினாலுக்கு தானே நீங்க. அதனால இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு ஒரு பேரு. நீங்க 2 சீட்டு 3 சீட்டு வாங்குவீங்க. 234 தொகுதிகளையும் இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை சொல்லி சமுதாயத்தில வந்திருக்கோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப நாங்க என்ன மக்களை முட்டாள் நினைச்சீங்களா? 234 தொகுதி இருக்குங்க. யாருக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ்லாமிய தலைவர்களை நாங்க இனி நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா உங்கள்ட்ட அடிப்படை கொள்கை இல்லையங்க. என்ன சமுதாயத்தை வந்துட்டீங்க? என்னத்த சமுதாயத்துல செஞ்சீங்க? 10 ஆண்டுக்கு மேல சிறைவாசியா கிடக்கிறான மீட்டெடுத்தீங்களா? குரல் கொடுத்தீங்களா? இல்ல அவங்க தேர்தல் ஒப்பந்தம் போட்டீங்களா? ஏங்க நீங்க இதை வாங்கினதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு வெளியே இருக்கலாம். எங்களுடைய உரிமையை கொடுங்கன்னு கேட்டுட்டு சீட்டு வாங்காம வந்திருக்கலாம். அப்ப நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா சரி நம்ம பாய்மாருங்க வந்திருக்காங்க, ஓட்டு நம்ம போடலாம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், முழு மூச்சா வந்துருவோம். பாய் நீங்களே இப்படி சொல்லலாமா பாய்? நம்ம சமுதாயத்துக்காக ஒரு ஓட்டு போடுங்க பாய். சமுதாயம் தானங்க அடகு வச்சுட்டீங்க. ஏங்க ஒருத்தர் பேசுறாரு, அல்லாவும் ரசூலுக்கு அடுத்து ஸ்டாலின் தான் நீங்க தலைவர்னு சொல்றாரு. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். இது எப்படி ஏத்துக்கிற சொல்றீங்க? ரசூல்லா யாருங்க? உலகத்துடைய தூதருங்க. அவரையும் ஒப்பிட்டு ஸ்டாலினை பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நான் ஸ்டாலினுக்கு எதிரானவன்லாம் கிடையாது. நான் திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன். ஆனா எல்லா பயல்களும் இப்ப என்ன பண்றானுங்க? பிஜேபியினுடைய மாயை. பிஜேபி வந்துரும். ஏன்னா பிஜேபி இன்னைக்கு தான் இருக்குதா? நீங்க ஓட்டு போடாட்டா பிஜேபி ஓட்டு போட்டு நீங்க மாற்று அணிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி அழிஞ்சு போயிட போறானா? அதெல்லாம் கிடையாதுங்க. பிஜேபி ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். அதுல ஒரு 4 பேர் தவறா பேசுவான். அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த பிஜேபி என்ன செய்யறது? எதிர்த்துக்கிட்டு போய் நம்ம நிக்கிறதுல வேலை இல்ல. அவன் பட அரசியல் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னா சமுதாய சொந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடுங்க. ஆனால் இந்த பிரிவினை நிக்கிறீங்கல்ல, 2 சீட்டு 3 சீட்டு, இதை நாங்க எதுக்குறோம். அதுக்கு நாங்க என்ன மாற்று வழியும் சொல்றோம். உங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. மாற்று வழி, உலகத்திலேயே அழகான கட்டுக்கோப்பு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம். நீங்க சமுதாயம் சொல்ல வரீங்கல்ல, ஜமாத் முஹல்லா சேர்ந்து, ஐக்கிய ஜமாத் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைந்து யாரு வேட்பாளர் சொல்றாங்களோ அந்த காலத்துலதான் சமுதாய ரீதியாக நீங்க சொல்லிட்டு வரணும். இப்ப இருக்கிற தலைவர்களை நாங்க ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா சுயநலவாதிகள், அதனால ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப எல்லா ஐக்கிய ஜமாத்துகளும் ஜமாத் முஹல்லா ஒரு விஷயத்தை உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உள்ளது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தாங்க. பள்ளிவாசலுக்கு போகாதவங்க கூட வெள்ளிக்கிழமை போயிருவாங்க பள்ளிவாசலுக்கு. ஒட்டுமொத்த உலகம் பூரா வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்கும். ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்துல. நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போலாம். ஆனா இந்த அரசியல் கட்சி நான் கேட்கிறேன், உங்களுக்கு நல்ல திராணி இருந்தா 2 கட்சிக்கு, சரி 2 கட்சிக்கு சீட்டு வாங்கியிருக்கீங்கல்ல, சீட்டை வாங்காம எஸ்டிபி கட்சி இருக்கிறான்ல, அவன்கிட்ட கொடுத்து நீ நெல்லுப்பா 5 சீட்ல குடுக்கறதுக்கு பார்க்க சொல்லுங்க. சரி முஸ்லீம் லீக் சொல்லி எனக்கு வேணாம் 3 சீட்டு, அதை நீங்க தாமுக கொடுக்க சொல்லுங்க. சரி தாமுக உங்க அமைப்பு நல்ல அமைப்பு தானே, உங்க தலைவர்கள் அந்த 2 சீட்டு எனக்கு வேணாம் முஸ்லீம் லீக்கே கொடுங்க, சேர்த்து நிக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல? நீங்க சமுதாயத்தை பத்தி பேசுறீங்க வெக்கம் இல்லாம, மானகட்டத்தனமா. என்னங்க சமுதாயம் பண்ணிட்டீங்க? உரிமையை கேளுங்க. அந்த நிலை மாறப்பட வேண்டும். இந்த தேர்தலை விட்டு தள்ளுவோம். யாராவது திராவிட கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம். ஆனால் வரக்கூடிய அடுத்த காலகட்டங்களில் ஐக்கிய ஜமாத் கட்டமைப்பு, ஜமாத் முஹல்லாவ கட்டமைப்பு, எல்லா பள்ளிவாசல்லையும் தேர்வு செஞ்சு யாரை நியமிக்கிறோமோ அவங்களுக்கு தாங்க நாங்க ஓட்டு போடுவோம். இந்த தடவை முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அந்த ஓட்டு போட மாட்டோம். நாங்களா எங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். உங்க தலைவர்கிட்ட என் நம்பரை போய் சொல்லுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்க. சொல்லி என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்க. செல்ல பதிவு பண்ணுங்க. 944 34 65 765. நேரடியா பேச சொல்லுங்க பாப்போம். என்ன சமுதாயத்தின் பேர்ல யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு கிள்ளிக்கிறையா? என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சியில நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே நீங்க போய் அவங்கள போய் பதிவு பண்ணுங்க. அந்த நிலை வரட்டும். அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம், நம்ம சமுதாயத்தின் மீது அப்புறம் சரி நல்ல அமைப்புகள் தான், நல்ல இயக்கங்கள் தான் சொல்லி வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சீதேவி
இதுக்கு மேல நிக்காது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. போகத்தா, சரிப்பா சரிப்பா நீ உங்களோட போகத்தா, உங்க தலைவரிடம் சொல்லுங்கத்தா. பொறுமை அசபுரம் நிஸ்புல் நாங்க பொறுமையத்தா இருக்காங்க. கம்பு வச்சு அடிக்கிறோமா? வேலூர் இப்ராஹிம் அடிக்கிற மாதிரி உங்களை அடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் போல தெரியுது. தலைவர்களை மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. இஸ்லாமிய சமுதாயம் அந்த தலைவர்கள் மீது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிலைமை மாறணும். போயிட்டு வாங்கத்தா. நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மூமிங்கிறனால உங்களுக்கு வந்து மரியாதை. போயிட்டு வாங்க.